Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம கடையில வாங்குற மாதிரியே நம்ம வீட்லயும் ரொம்ப ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதுல 300 ml அளவு சுடுதண்ணி நான் இதுல சேர்த்துறேன். ரொம்ப சூடு வேண்டாம், அளவான சூட்டில் இருந்தால் போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் இதில் நான் சேர்த்துறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை இதில் நான் சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 500 கிராம் அளவு மைதா மாவு நான் எடுக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயில் எதாக இருந்தாலும் அதில் சேர்த்திக்கிங்க. கூடவே நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த ஈஸ்ட் தண்ணியும் இதில் நம்ம சேர்த்திடலாம். பாருங்கள், நல்லா புளிச்ச மாதிரி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் நம்ம சேர்த்திடலாம். வேறு எந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்தணும் வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் இந்த மாதிரி தான் ஒட்டும். மாவு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி இதுக்கு எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதே கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு கல்லில் வச்சு நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்ட் கொடுக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டான பதமாக இருக்கும். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு கையிலலாம் ஒட்டாது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். அதுக்கு அதே பவுலில் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவு இதில் நம்ம வச்சிடலாம். நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே க்ரீன் கலர் குடமிளகா கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் குடமிளகாவும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு கேரட்டும் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு தக்காளி, அதையும் விதையெல்லாம் நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மயோனைஸ் லிங்க் வந்து கீழே ஆப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்ச சிக்கன் பீஸை இதில் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் 2 டைமாக. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போது அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக விடலாம். பாருங்க 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள் எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஈஸ்ட்டு சேர்த்ததுனால. இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு கல்லில் வச்சு நல்லா இழுத்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு தான் இதுக்கு சேர்த்தணும்னு இல்லை, தயிர் கூட புளிச்ச தயிராக இருந்தால் இதில் நம்ம ஊற வச்சு சேர்த்திக்கலாம். இப்போது இதை நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சு மாவை பரத்த ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கீழே மாவு போட்டு உருண்டை மாவுலையும் பவுடர் மாவு தடவி நம்ம பரத்தலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் பரத்தி எடுத்து சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பரத்தின ரொட்டியை தோசைக்கல்லில் போடலாம். தோசைக்கல் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு, எப்படி நல்லா பொல்லி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். நம்ம பூரி உப்புற மாதிரி சூப்பராக உப்புது பாருங்கள். இப்போ மறுபடியும் இதை நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. வாவ் சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு கட் பண்ணாதான் நம்ம சாப்பிடும் போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஷவர்மாக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் மட்டும் சூப்பராக ரெடி பண்ணால் போதும். இப்போ அடியில் ஒரு பட்டர் ஷீட் வச்சு மேலே நம்ம அந்த ரொட்டியை மேலே வச்சிடலாம். பட்டர் ஷீட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சா போதும். அதுக்கு மேலே மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் மிக்ஸிங்கும் இதில் ஃபுல்லாக பரத்தி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி கட் பண்ண சிக்கன் பீஸையும் இதில் நம்ம சேர்த்திடலாம். கூட கொஞ்சமாக மயோனைஸும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான கடையில் வாங்குகிற மாதிரியே சிக்கன் ஷவர்மா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.
இது நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது தான். நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் நம்ம எல்லாருமே இதை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.